ஒவ்வொருவரும் சிந்திச்சு கொஞ்சம் காசுகள் அனுப்பலாம்னு இருக்கிறோம். அடுத்த மாசம் என்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை நான் வந்து கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ඩොලර් 200ක් මං ඔයාට දෙනවා. அதாவது ஒரு 300 யூரோ அனுப்பலாம்னு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் நாட்டில் பல மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நம் நாட்டவர்கள் இலங்கையினுடைய கடனை அடைப்பதற்காக தங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா முன்வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கடனை அடைப்பதற்கு நாங்கள் ஜனாதிபதிக்கு உதவி புரிகின்றோம், ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்குங்கள், நாட்டின் கடனிலிருந்து நாட்டை வந்து மீளுங்கள் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் உருக்கமாக கூறியிருக்கிற அந்த காணொலிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயா. உண்மையாவே எங்கட நாட்டுக்கு விழுந்து கிடக்கிற எங்கட நாட்டுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம், வெளிநாட்டில் உள்ளாக்கள். அதே மாதிரி எங்கட நாடு வந்து இந்த உலகத்துல மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறோம். எவ்வளவு கனவுகளோட நாங்க வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்கட நாடு வந்து ஒரு அழகான நாடு. எங்கட நாடு வந்து எல்லா வளங்களையும் கொண்ட நாடு. அது இங்கே வெளிநாட்டுல உள்ளவர்களுக்கு தெரியுது. அவங்களே கேட்கறாங்க, நீங்க எதுக்கு இலங்கையை விட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா நாங்க வந்து அப்படி ஒரு நாட்டை வச்சுட்டு ஒரு கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள்ட்ட எங்கட நாட்டை ஒப்படைச்சிட்டு ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம், எங்கட நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி. இப்ப வெளிநாட்டு பணம் கையிருப்பு வந்து குறைந்த இந்த நிலத்துல நாங்க வந்து எங்கட நாட்டுக்காக ஒவ்வொருவரும் சிந்திச்சு கொஞ்சம் காசுகள் அனுப்பலாம்னு இருக்கிறோம். அது ஜனாதிபதியோட அறமுதல்னு சொல்லி சிங்களத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஜனாதிபதி வந்து ஏதாவது அனர்த்தங்கள் நிகழும் போதோ, நாட்டுக்கு பணத்தேவைகள் ஏற்படும் போதோ அவங்க வந்து ஒரு கணக்கு ஏற்படுத்தி இருப்பாங்க. அதுக்கோ இல்லாட்டி வெளிநாட்டு நிதிகளை திரட்டுறதுக்கான வேறொரு வசதிகள் இருந்தாலும் நாங்க அதுக்கு பணம் அனுப்புறது ரெடியா இருக்கிறோம். இலங்கை காசுல 1 லட்சத்துக்கு மேல காசு அனுப்புறதுக்கு என்ற தனிப்பட்டதையே நான் தயாரா இருக்கிறேன். அதாவது ஒரு 300 யூரோ அனுப்பலாம்னு. இப்ப உள்ள ரேட் படி அது வந்து நாளைக்கு இலங்கை காசுல 1 லட்சத்துக்கு மேல வரும். அதே மாதிரி இன்னும் சில நண்பர்கள் எங்களோட உறவுகள் இங்க இருக்கிறாங்க. அவங்களும் எங்களோட நாட்டுக்கு வந்து உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னு சொன்னா பாரம்பரிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு நாள் எங்கட நாட்டை சூறையாடி சுரண்டி மக்கள் உயிர்களை மெடுத்து எத்தனையோ உயிர்கள் போயிருக்குது இந்த அரசியல்வாதிகளால. இதுக்கு மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாடத்தை போட்டிருக்கிறாங்க. மற்றது இந்த முறை தமிழ் இடங்கள்ல வந்து அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வந்து அதிகளவான வாக்குகள் கிடைச்சிருக்குது. ஏனைய தேர்தல்களை விட இந்த முறை ஒரு 10-20 மடங்குக்கு மேல வாக்குகள் கிடைச்சிருக்குது. யாழ்ப்பாணத்துல கூட மட்டக்களப்பு சைட்ல தமிழ் ஏரியாக்கள்ல நிறைய வாக்குகள் கிடைச்சிருக்குது. அது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. மக்கள் மாற்றம் அடைஞ்சு கொண்டு வராங்க. எப்பயுமே ஒரே கூட்டத்துக்கு மாறி மாறி கொடுத்து நாங்க ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். அவங்க சமரச அரசியல் செய்யறாங்க, நாட்டுல பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சுகபோகமா வாழ்றாங்க. நாட்டு மக்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கிறது இல்லை. எப்பயுமே பசியில தான் மக்கள் வாழ்றாங்க. அதால நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 2022ஆம் ஆண்டு செய்திருந்தோம். அதுல முக்கியமா வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்து அதில் பங்கு கொண்டிருந்தேன். என் நாட்டுக்காகத்தான். நாங்க பாரிய ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்தோம், நிறைய உயிர்களை இழந்தோம், நிறைய சொத்துக்களை இழந்தோம். அதுக்கு பிறகு கேலிக்குள்ளான நாங்க நிறைய மன வருத்தங்கள் இருக்கு. எத்தனையோ குடும்பங்களோட இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு வழிகளோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சற்று நேரத்துக்கு சிங்களத்திலையும் ஒரு காணொளி நான் போட்டிருந்தேன் நேரடியா. தமிழ்லையும் நான் போடணும், என்ற தமிழ் மக்களுக்கும் தெரியணும். எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க நாட்டுக்கு செய்யறதுக்கு ரெடி. திருடர்களுக்கு ஏற்கனவே நாங்க பணம் அனுப்ப ரெடியா இருக்க இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க வந்து திருட்டு ஆட்சியை செஞ்சவங்க, திருடர்களை காப்பாத்துறவங்க. எல்லாருமே ஒரே கூட்டமா இருந்தாங்க. ஆனா வேறுபட்ட கொள்கை, வேறுபட்ட ஒரு எண்ணங்களோட ஒரு புதிய ஒருத்தர், அதாவது பண முதலாளிகளோட கைக்குள்ள சிக்காத ஒரு நல்ல தலைவர் வந்திருக்கிறான்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க அவருக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கடந்த காலங்களை நாங்க விட்டுட்டு எங்களோட நாட்டை கட்டி எழுப்புற இந்த காலத்துக்குள்ள நுழைவும் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயற்பட வேண்டும். புதிதாக எதையுமே நாங்க
அனுபவிக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஏற்கனவே விழுந்துட்டோம் நாங்க. அதில் நாட்டை கட்டி எழுப்பணும். வெளிநாட்டில் உள்ள எங்களோட நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன் என்னன்னா, உள்நாட்டில் உள்ள எங்களோட மக்களால் மட்டும் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது, ஆட்சியாளர்களால் முன்னேற்ற முடியாது. நாங்களும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும், கை கொடுக்கணும். உங்களோட முதலீடுகளை நீங்க மேற்கொள்றா நெல்ல சிறந்த ஒரு தருணம் இது. அதற்கான கதவுகளை அவங்க திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. வந்த உடனே கூட வெளிநாட்டாக்களுக்கு விசா அனுமதி கொடுக்கிற நடைமுறையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதில் பெரிய ஒரு ஊழல் மோசடிகள் நடந்து கொண்டிருந்தது, மக்கள் பாதிப்புக்குள்ளானாங்க. ஆனா இப்ப வந்து அந்த நிலைமை இல்லை. அதாவது செயல்ல வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை. அதால நான் வந்து தனிப்பட்ட எந்த முயற்சியா நான் இதை செய்யறேன். எந்த நாட்டுக்காக நான் வந்து என்னால முடிஞ்ச ஒரு பணத்தை அனுப்புறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் இப்ப அங்க காய்ச்சி கொண்டிருக்கிறேன். எங்க அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு சொல்லி. அதே போன்று ஏனையவர்களும் முடிஞ்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அடுத்த ஆக்களும் இதை பார்த்து ஏதாவது உதவிகள் செய்வாங்க. எவ்வளவு விமர்சனங்கள் ஏதா இருந்தாலும் இப்ப புதிய ஒரு ஆட்சி முறை வந்திருக்குது. இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஒரு நாடா எங்களோட நாடா ஆக்குறதுக்கு, வளர்ச்சியுடைய ஒரு நாடா ஆக்குறதுக்கு நாங்க பாடுபடலாம். அப்படி ஒரு நாடா வந்து அது எங்களுக்கு தான் பெருமை. அதால எங்களால முடிஞ்ச உதவிய எங்கட நாட்டு மக்களுக்கும் எங்கட நாட்டுக்கும் செய்வோம். இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து உதவி செய்யற ஒரு நடவடிக்கை இல்லை. எங்கட பாதிப்படைந்த நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு விஷயமா தான் இந்த விஷயத்தை நாங்க செய்ய இருக்கிறோம். அதால உங்களாலே முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வெளிநாட்டுல இருந்து நீங்க இலங்கையை காசு அனுப்பும் போது நேரடியா வங்கி கணக்குகளுக்கு காசு அனுப்புங்க. உண்டியல் மூலமாகவும் வேறு முறைகள் மூலமாக நீங்க காசு அனுப்புனீங்கன்னு சொன்னா சரியான முறையில் எங்கட நாட்டுக்கு அந்த வெளிநாட்டு பண கையிருப்புக்கான அந்த தொகை வந்து கிடைக்காது. அதால நாங்க வந்து நேரடியா வங்கி கணக்கு காசு அனுப்புறது சிறந்த முறைன்னு நினைக்கிறேன். எங்கட நாட்டை நாங்க நேசிக்கிறோம். நாடு முன்னேறணும், ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்கணும், புதிய அரசியல் முறைமையை உருவாக்கணும். அதுல வந்து திருட முடியாத முறைமையை உருவாக்கி இந்த எங்கட நாட்டை கொள்ளையடிச்ச திருடர்கள்ட்ட இருந்து எங்கட கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொண்டு வர அந்த வழிவகைகளை செய்யணும். குற்றம் செஞ்ச அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறது. அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க இந்த ஆட்சியாளருக்கும் இல்லை கொஞ்சம் ஓரளவு நம்பிக்கை வைக்கக்கூடியது அவங்களோட செயற்பாடுகள் அமைஞ்சிருக்குது. அதால நாங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி பேதம் இல்லை. ஏன்னா சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழ் மக்களை வெறுக்க இல்லை, தமிழ் மக்களும் வெறுக்க இல்லை சிங்கள மக்களை. ஆட்சியாளர்கள் தங்கட சுயநலத்துக்காக பிரச்சனைகளை உருவாக்கி, யுத்தங்களையும் உருவாக்கி மனித உரிமைகளை காவு கொண்டாங்க. கடைசியில எல்லாமே இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அவங்க வந்து தேச அபிமானிகள், நாட்டை விரும்புறவங்க வந்து காட்டிக்கொண்டு நாட்டை கொள்ளையடிச்சு மக்களை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நாடு முன்னேறி இருக்குது. நாங்க போராடினது கூட அதுக்காக தான். எங்களோட உயிரை கூட மதிக்காம நாங்க போராடணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கும் குடும்பங்கள் இருந்தது. அதனால நாங்க இழந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. விலை மதிக்க முடியாத விஷயங்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்லை எங்களோட நாட்டுக்காக. நான் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிறேன். இருந்தாலும் எங்களால இங்க இருந்து எங்களோட நாட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த உதவிகளை நாங்க செய்வோம். எங்களோட நண்பர்களும் உங்களால முடிஞ்சா நீங்க வந்து எங்களோட நாட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை அனுப்புங்க. அதாவது இப்ப ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு தொகையை அனுப்பக்கூடியதா இருக்கும். உங்களால ஒரு நாள் சம்பளத்தையாவது உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை வெளிநாட்டுல இருந்து எங்களோட நாட்டுக்கு அனுப்புங்க. அவங்க ஒரு பொறைமுறையை உருவாக்குவாங்க வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக. அந்த நேரத்துல நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களோட நாட்டுக்காக செய்வோம்னு சொல்லி கூறிக்கொள்றேன். நான் ஜெயா. நன்றி. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க மெல்ஜி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். முடிஞ்சளவு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 2 வீடியோ பார்த்தேன். நம்ம தாய்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்காக நம்ம இளைஞர்கள் வந்து முன் வந்திருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து முன் வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றிகள் கோடி. தேங்க்யூ ஸோ மச். அவங்களால மட்டும் இல்லை, நம்மளாலையும் இலங்கையில் வாழ்கிற அனைத்து உறவுகளாலையும் இது பண்ண முடியும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அடுத்த மாதம் என்னோட சம்பளத்தில் ஒரு பகுதியை நான் வந்து கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால இந்த வீடியோ முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை எப்படி கட்டுறது, நம்ம எப்படி இது அரசாங்கத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கறத வந்து சென்ட்ரல் பேங்கால இந்த வீடியோலாம் பார்த்த பிறகு அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். நான் அடுத்த மாதம் இதை பண்ணும்போது நான் வந்து கட்டாயம் வந்து நான் வந்து என்ன செய்வேன் கேட்டால் இது வீடியோ ஒன்று போடுவேன், கட்டாயம் போடுவேன். அதோட இது யாரும்
எங்களை கட்டாயப்படுத்தி போட வைக்கிற வீடியோஸ் கிடையாது. இது நாங்களே எங்கள் நாட்டு மேலே உள்ள பற்றுனால நாங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கோம். தயவு செஞ்சு இதை வந்து நிறைய பேத்துக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள், இந்த நாட்டில் வாழ்கிற அனைத்து உள்ளங்களும் இதுக்கு வந்து முன் வரும். ஸோ அதுக்கு உங்களோட ஷேர் பண்ணுற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதும் ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்பையும் ஒன்றா வாழுவோம், ஒன்றாவே எழும்புவோம். லவ் ஸ்ரீலங்கா. பாய். ගරු ජනාධිපතිතුමා ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහත්තයාගෙන් මම ඉල්ලීම කරනවා මං වෙනුවෙන් මං එකක් කරන්න හදනවා. මේ ලංකාව මෙච්චර ණයක් තියෙනවා. ඒ ණය කොච්චර කියලා මට දන්නේ නැහැ. නමුත් ඒ ණය ගෙවන්න මං වෙනුවෙන් ඩොලර් 200ක් මං ඔයාට දෙනවා. මගේ ලංකාවට දෙනවා. මගේ මව් රටට මං දෙනවා. ඒක කොහොමද දෙන්න ඕනේ? ඒක කොහෙටද ගෙවන්න ඕනේ? ඒකට ක්‍රමයක් හදලා ඒකට සිස්ටම් එකක් ගේන්න ඒ ඩොලර් 200 මගේ $200 මගේ ලංකාවට ණය ගෙවන්න මං වෙනුවෙන් මං දෙනවා. මේ වගේ විදේශ රටවල ඉන්නේ ලංකාව පුරවසියන් ඔක්කොම එකතු වෙලා ඕගොල්ලන්ගෙන් පුළුවන් තරම් ඩොලර් 50ක් හරි රියල් 50ක් හරි දෙන්න පුළුවන් නම් ඒගොල්ලෝ ලංකාවෙන් මගේ ලංකාවෙන් ක්‍රමයක් ගෙනාවෙන් පස්සේ ඒකට අපි එකතු වෙලා කරමු. මගේ ඩොලර් 200 මන් දැනටම වෙන් කරලා තියෙනවා.